சூப்பர்ப்பா சிவா, வெரி குட். எந்த கலையா இருந்தாலும் அதை நம்ம டெய்லி உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நானும் எந்த பிராக்டிஸ் பண்றேன்ப்பா. பார்த்ததே இல்ல. தாத்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க கீழே போய் பிராக்டிஸ் பண்ணுங்களேன். உங்க ராகத்தை ரசிச்சு கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்ல. ஓகே சிவா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். இருந்தாலும் மொட்டை மாடியில நல்லா இருந்தது. சரி, அது மங்கியா இல்ல யாராவது சின்ன பையனா? அப்படியே மங்கி மாதிரி குதிச்சு குதிச்சு போயிட்டு இருக்கான். ரொம்ப தூரமா இருக்கிறதால ஒன்னும் சரியா புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கிட்ட போய் என்னன்னு பாப்போம். பாருங்க பாருங்க, இதுவும் நல்ல மாடல் தான். உங்களுக்கு பிடிக்குங்க. உங்களுக்கு என்ன இது வேணும்? நல்லா இருக்கே. எவ்வளவுங்க? ஏய் சேட், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட்டு நீயே நகையை வித்துக்கிட்டு இருக்க போற? ஒழுங்கு மரியாதையா இத மங்கி டான் கிட்ட கொடுத்துடு. மங்கிட்டானா? இவர் என்ன பண்ணுவாரு? குச்சியை காட்டுனா குட்டி கரணம் போட்டு காசு கேட்பாரா? காப்பாட்டுங்க, மங்கி டான் கிட்ட இருந்து என்ன காப்பாட்டுங்க. என்ன வேணும்னாலும் எடுத்துட்டு போங்க, என்ன மட்டும் விட்டுருங்க. எனக்கு அதிகமா பேசுறது பிடிக்காது பாஸ். எனக்கு தேவையானது எல்லாம் காசு. நான் செய்யற வேலையெல்லாம் ரொம்ப டெரர். என் பேர் தான் பந்தர் சிங். சிவா, என்னாச்சு? எனிதிங் அர்ஜென்ட்? எங்க எல்லாரும் எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா வர சொன்ன? எஸ் ரேவா, இது அர்ஜென்ட்னு சொல்றதா இல்ல ஆச்சரியம் சொல்றதா? ஐம் நாட் ஷூர். அது என்னன்னு தெரியல. ஏன்னா அது பார்க்கும்போது ரொம்ப தூரத்துல போயிடுச்சு. நான் எங்க வீட்டு மொட்டை மாடியில பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தூரத்துல ஒரு வீட்டு மேல மங்கி ட்ரெஸ் போட்ட ஒரு சின்ன பையனா இல்ல சின்ன பையன் மாதிரி தெரியற மங்கியான்னு சரியா புரியல. அது போறத பார்த்தேன். ரொம்ப வேகமா ஜம்ப் பண்ணி போயிட்டே இருந்தது. நாம அதை உடனே தேடி பிடிக்கணும். அங்க பாருங்க. புடிங்க, அந்த மங்கி டான் என் கடையில இருக்க எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சிட்டு போகுது. மங்கி டானா? ஆமா ஆமா, மங்கி டான். பார்க்கதான் குட்டி குரங்கு, ஆனா திருடுது. அவனுங்க தான் சொன்னானுங்க அது மங்கி டானா.
டேய் பொடி பையில உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம எங்களுக்கு தொல்லை கொடுக்குற? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய்! ஏய்! மங்கி டான், அந்த பையனை நம்ம ஆளுங்க பார்த்துப்பாங்க. நீ முதல்ல அங்கிருந்து கிளம்ப, வழக்கமான இடத்துக்கு வந்து சேரு. ஹே, ஹே. நல்ல வேலை, பரவாயில்ல. நான் வரத்துக்குள்ள நீயே இவங்கள புடிச்சிட்ட. இல்லைன்னா நான் இவங்கள அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பேன். வெரி குட் மை டியர் மங்கி டான். என்னோட அறிவும் உன்னோட ஆக்ஷனும் பட்டைய கிளப்புது. நம்ம கூட்டணி இருக்கிற வரைக்கும் நிறைய சம்பாதிக்கலாம். மங்கி டான், வண்டியை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி அதை ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்கல. என்ன அடி மங்கி டான், இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி வண்டி ஓடும்போது அங்கிருந்து ஜம்ப் பண்ணி மரத்துக்கெல்லாம் போக கூடாது. எத்தனை தடவை இதையே நான் சொல்றது? அடி வாங்கிட்டே இருக்கேன். இதுக்கு மேல என்னால முடியாது. சரி சரி, என்னென்ன அடிச்சியோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடு. என்ன கொள்ளை அடிச்சது எதுவும் உன் கையில இல்லையா? எங்க போச்சு? இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. நிச்சயமா அந்த பையன் தான் உன்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிருக்கணும். உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தானே அவன் தானே. நான் அந்த பையனை சும்மா விட மாட்டேன். சீக்கிரம் சொல்லுங்க, உங்களோட பாஸ் அந்த மங்கி டான் எங்க இருக்கான்? நீங்க எல்லாரும் அவனுக்கு கீழே எத்தனை வருஷமா வேலை பார்க்கறீங்க? எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஒண்ணு இருக்கு. ஒரு குரங்கு எப்படி டான் ஆக முடியும்? சொல்லுங்க. எல்லாரும் ஒழுங்கா வாயை திறந்து பதில சொல்லுங்க, இல்லன்னா லாக்கப்ல தள்ளி லாடம் கட்டிடுவேன். இன்ஸ்பெக்டர் சார், எங்க யாருக்கும் அதை பத்தி எதுவுமே தெரியாது. எங்கேயாவது திருடணும்னு பிளான் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து ஃபோன் வரும். எங்க போகணும், என்ன பண்ணணும்னு அவர் சொல்வாரு. நாங்க அந்த வேலையை முடிப்போம். முக்கியமா மங்கி டான் வருவாரு. எல்லா வேலைகளையும் அவர் தான் செய்வாரு. நாங்க வெறும் அவருக்கு உதவி தான் பண்ணுவோம். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எங்க போவாரு அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அடடா அடடடடடடடடா, என்னமா கதை விடுற? இந்த கதையெல்லாம் நான் ஸ்கூல்லே கேட்டேன். லட்டு சிங் சார், நீங்க இவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருங்க. நாங்க போய் எங்க ஸ்டைல்ல ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பாக்குறோம். ஓகே சிவா, அந்த மங்கி டான் யாரு, அடுத்து என்ன ஏதுங்கிறதெல்லாம் வர வச்சிடுறேன். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. வா சிவா, சீக்கிரம் போலாம். நம்ம கிட்ட நேரம் கம்மியா இருக்கு. அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும். என்ன? கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள், இது என்னது? யாரு எங்க இருந்து வந்திருக்குது? நீங்க ஏன் சார் பார்த்து பயப்படுறீங்க? அங்க பாருங்க, பார்க்க ரொம்ப நல்ல மங்கியா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த மங்கியை யாரோ பழக்கி வச்சிருக்காங்கன்னு தோணுது. நீங்க வேணா அதுக்கு வாழைப்பழம் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அது ஃப்ரெண்ட் ஆயிடும் சார். இந்தா வாழைப்பழத்தை சாப்பிடு. ஓஹோஹோ, அடேங்கப்பா, அருமை. அப்படிதான். அடே அடே ஜிஞ்சக்கே ஜிஞ்சக்கே ஜிஞ்சக்கே. மங்கி டான், ஆடினதெல்லாம் போதும். வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம். அந்த இன்ஸ்பெக்டர் 4 தட்டு தட்டிட்டு நம்ம ஆளுங்களை முதல்ல அங்கிருந்து பத்திரமா கூட்டிட்டு வந்து சேரு. நல்லா இருந்த குரங்குக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இது வரைக்கும் இப்படி ஒரு டான்ஸை நான் பார்த்ததே இல்லப்பா. சார், அது டான்ஸ் இல்ல சார், மங்கி டானோட ஸ்டைல். அவர் இங்கே உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக வரல, எங்களை காப்பாத்த வந்திருக்காரு. கேட்டியா கான்ஸ்டபிளே? இந்த குட்டியா இருக்கிற குறும்புக்கார மங்கி இந்த லட்டு சிங்க கிட்ட இருந்த இங்க இருக்கிறவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு போக வந்திருக்குதான். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற குழந்தை அழுதா கூட உடனே அந்த குழந்தையோட அம்மா சொல்லுவாங்க, கண்ணாணி அழாத, அழுதா லட்டு சிங் வந்துடுவாருன்னு. இவங்க என்னடா நான் இந்த குரங்கு டான்ஸ காமிச்சு என்ன பயமுறுத்துறாங்க.
நான் உள்ள போறேன். ஏமாண்ட அரஸ்ட். லாக். காப்பாத்தியா கான்ஸ்டபிளே. சிவா சிவா சீக்கிரம் வாப்பா. மங்கி டான் இங்க வந்தான். சார் அடிச்சு போட்டுட்டு நம்ம கைது பண்ணி வச்சிருந்த எல்லா ஆளுங்களையும் கூட்டிட்டு போயிட்டான் சிவா. மங்கி டான் எவ்வளவு நேரம் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போற? இந்த பேங்க் தான் இப்ப நம்ம கொள்ளையடிக்க போறோம். இன்னைக்கு சண்டே, அப்படின்னா நம்ம வேலை செய்ய வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு பேங்க்ல யாரும் இருக்க மாட்டாங்க. சொல்றது புரியுதா? சார் வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல யாரோ உள்ள பூந்துட்டாங்க போல இருக்கு. ஒருவேளை அந்த மங்கி டானா கூட இருக்கும் சார். ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பண்றேன் இரு. ஹலோ சிவா, நீ இப்ப எங்க இருந்தாலும் சரி, நீ கொஞ்சம் உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிடுப்பா. மங்கி டானும் அவனோட கூட்டாளிகளும் வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல இப்ப கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் சிவா, நீ மட்டும் அந்த ஏரியா பக்கம் போயிடாத. அங்க பயங்கர ஆபத்து இருக்கு. சொன்னபடி கேட்டு உடனே வீட்டுக்கு போயிடுப்பா. ஓகே? ஓகே லட்டு சிங் சார், தேங்க்ஸ் ஃபார் த அலர்ட். கான்ஸ்டபிளே, எனக்கு நம்பிக்கை இருக்கியா? நம்ம சிவா அந்த மங்கி டானை பிடிக்கிற வேலையில நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவான். ஏன்னா இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ்னு சொல்லி போனை கட் பண்ணான். ஏய் நில்லுங்கடா. சிவா நீ வந்துட்டியா? சிவா வந்தாச்சே, திருடன் பிடிபட போறான். என்னையா வண்டி ஓட்டுற நீ? லட்டு சிங் சார், அவங்க வந்த வண்டி நேரா அந்த வழியை கிராஸ் பண்ணி ஜங்கல்குள்ள தான் போயிருக்கு. அதை விட்டு அவங்களுக்கு போக வேற இடமே இல்லை. நீ சொன்னா கரெக்டா இருக்கும் சிவா. நீ என்ன ஆர்டர் போறியோ அதை நான் செய்யறதுக்கு அது வந்து நானும் அதை தான் சொல்லலான்னு இருந்தேன் சிவா. ஓகே? எனக்கு பேசுறது பிடிக்காது பாஸ். தேவையானதெல்லாம் வெறும் காசு. நான் செய்யற வேலை எல்லாமே டெரர். என்னோட பேரு தான் பந்தர் சிங். நீ பந்தர் சிங்கோ இல்ல சந்தர் சிங்கோ, நீங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்கு உடனே ஜெயிலுக்கு நடக்க. ஹே, என் பேரு லட்டு சிங், இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இன்ஸ்பெக்டர், நான் தான். அந்த பையன் இருக்கான்ற தைரியத்துல நீங்க ரொம்ப பேசுறீங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய். போய் புடிங்கடா அந்த பையனை. எங்களை விட்டுடு. இது எதுக்கு நம்மள துரத்துதுன்னு தெரியலையே. எங்களை விட்டுடு. மங்கி அண்ணா, இந்த பழம் உங்களுக்கு பிடிக்குமா? ஏப்பா. டான்சர், ஒரு நிமிஷம்.
ஐயோ கான்ஸ்டபிளே, நம்ம டான்ஸருக்கு போய் ஃப்ரூட்ஸ் கொண்டு வாயா. போ சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. எஸ் சார். என்னங்க பிடிங்க. அச்சோ. காப்பாத்துங்க தம்பி, தம்பி என்ன காப்பாத்து. பந்தர் சிங், உண்மையான குற்றவாளி யாருங்கிறத சொல்லு. உன்னோட பாச்சாலாம் சிவா கிட்ட பலிக்காது. சொல்லு 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 சொல்லு. குரங்க வச்சு நீதானே வேலை வாங்கின? நானே தான், நான் தான் அந்த குரங்க வச்சு வேலை வாங்கினேன். இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். என்னை இந்த பைக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க.